போலீஸின் அராஜகம் ஒழிக, போலீஸின் அராஜகம் ஒழிக அப்படின்னு பல போராட்டங்கள்ல குரல் வருவதை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவே இல்லை அப்படிங்கிறதுக்கு மற்றும் ஒரு உதாரணமாக புதுக்கோட்டையினுடைய திருமயத்துல நெய்வாசல் என்கிற ஒரு கிராமத்துல ஒரு முதியவரை எட்டி உதைச்சு அவர் வச்சிருக்கிற ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கடை, அதுவும் அன்றைக்கு அங்க மஞ்சு விரட்டு நடைபெறக்கூடிய இடத்துல அவர் அந்த சர்பத்தையும் ஒரு தண்ணி பாட்டிலையும் விற்கிறதுனால அவர் என்ன கோடீஸ்வரனும் குபேரனும் ஆயிர போறாரா? அப்போ இவ்வளவு பெரிய ஒரு அடக்க ஒடுக்குமுறையை காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர்களோட மென்டாலிட்டி தொடர்ச்சியாக என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் கையில் அதிகாரம் இருக்கிறதை சாதகமாக ஆக்கி கொண்டு இவர்கள் இந்த வலியவர்களையும் எளியவர்களையும் மட்டும்தான் இவர்களுடைய அந்த அராஜக போக்கு துன்புறுத்துது. இவர்களால் மணல் குவாரியை அளவுக்கு மீறி எடுக்கக்கூடிய அரசியல்வாதி பக்கம் போக முடியுதா? இல்ல ஒட்டுமொத்தமாக ஊழல் பணத்தில் கொளிக்கிற பல்வேறு தலைவர்களை கொண்டு போய் சிறைப்படுத்த முடியுதா? அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் எங்க வலிமையா இருக்கிறானோ அவனை கேள்வி கேட்கறதுக்கும் அவனை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கும் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை ஒரு நாளைக்கு 5க்கும் 10க்கும் அவனே வயித்தை காப்பாத்துறதுக்காக செய்யக்கூடிய ஒரு தொழிலை போய் பாரபட்சமே இல்லாம கொஞ்சம் கூட மனசாட்சிக்கு விரோதமாக இப்படி போய் மிருகத்தனமா ஒரு பூட்ஸ் காலால சாப்பிடுற ஒரு பொருளை இப்படி எட்டி உதைக்கிற அந்த காவல்துறை ஆய்வாளரே, உங்க வீட்டுல இருக்கிற ஒரு அண்ணனோ தம்பியோ உங்க அப்பாவோ அப்படி ஒரு கடையை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா இப்படி ஒரு ஈனத்தனமான செயலை செய்ய முடியுமா? இதற்கு அவருக்கு பிரதிபலனாக நேரடியாக காத்திருப்போர் பட்டியலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்தமாக வைரல் ஆனதுக்கு அப்புறம் இதுல எதுக்கு காத்திருப்போர் பட்டியல்? உடனடியாக நேரடியாக கொண்டு போய் சஸ்பெண்ட் செய்ய வேண்டியதானே? தூத்துக்குடியில 13 பேரை வாயில நேர் பாயிண்ட் பிளாங்காக சுட்டு கொன்ற அதே காவல்துறைக்கு அதிகாரிக்கு என்ன ஒரு மனநிலைமை இருந்ததோ அதே தான் இன்றைக்கு புதுக்கோட்டையில இந்த நெய்வாசல்ல எட்டி உதைத்த காவல்துறை அதிகாரிக்கும் இருக்குது. அப்போ இது எல்லா காவல்துறை அதிகாரிமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. we have one of the finest police force in தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான நபர்கள், பெருவாரியான காவல்துறை உயர் அதிகாரிகள், கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்கள் அவ்வளவு கண்ணியத்தோட அவ்வளவு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு பணியில செம்மையாக தமிழக மக்களை காத்து கொண்டு வர்றபோது இப்பேற்பட்ட ஒரு சில அதிகாரிகளால் நடக்கக்கூடிய இந்த அவலமான ஒரு சூழ்நிலை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு நிலையை அப்பப்போ ஏற்படுத்தி கொண்டே வர்றதுல மறுக்கவே முடியாது. அப்போ இவர்கள் அந்த எளியவர்கள்ட்டையே கொண்டு போய் இவர்களோட மூர்க்கத்தனத்தை காட்டுறதை இத்துடன் அவர்கள் நிறுத்திக் கொள்ளணும். இதற்கு தமிழக அரசும் ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்பேற்று உடனடியாக இந்த மாதிரி நடக்கக்கூடிய காவலர்களை ஒரு விதமான சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்க்கு கொண்டு போய் இவர்களை சஸ்பெண்ட் செய்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது நம்மை போன்ற ஒரு பொது சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சிந்தனையாக, ஆக்கப்பூர்வமான சிந்தனையாக எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது நம்மை போன்றவர்களோட வேண்டுகோள். நன்றி.